ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வணக்கம். நீங்க கடகராசியா? அப்போ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதா? பணம் வர்ற வழியும் தெரியல, போற வழியும் தெரியலன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள கவலை இருந்துட்டே இருக்கா? அப்போ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு தான். கவலைப்படாதீங்க. கடகராசியினர் அவங்களோட நிதி சிக்கல்களை தாண்டி எப்படி ஒரு நிரந்தரமான செல்வத்தை உருவாக்கலாம்னு நிபுணர்கள் சொல்ற சில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி இப்போ நாம ஒன்னொன்னா மெதுவா நிதானமா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல கடக ராசியோட பண போராட்டத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு ஆழமா பார்ப்போம். அதுக்கப்புறம் செலவுகள்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதை சரி செய்யறதுக்கு ரெண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். கடைசியா சேமிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ரகசியம். வாங்க ஒவ்வொல்லா பார்க்கலாம். முதல்ல கடகராசிக்காரங்க பொதுவா சந்திக்கிற அந்த அடிப்படையான பணப்பிரச்சனை என்னன்னு பார்த்துடலாம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள பலருக்கும் இது பொருந்தும். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. நிபுணர்கள் சொல்ற ஒரு அருமையான ஓமை இதுதான். கடகராசினரோட நிதி நிலைமை ஒரு ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற கதை மாதிரிதான்னு சொல்றாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணிய கொண்டு வந்து பானையில ஊத்துறீங்க. ஆனா அடியில இருக்கிற ஒரு சின்ன ஓட்ட வழியா எல்லாமே வீணா போய்கிட்டே இருக்கு. அது மாதிரிதான் பணம் பல வழிகள்ல உள்ள வருது. ஆனா வந்த வேகத்துல செலவாகி வெளியே போயிடுது. இதனால சேமிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கனவாவே இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சும் கையில ஒண்ணுமே மிஞ்சலையேங்கிறது தான் அவங்களோட தீராத வேதனையா இருக்கு. சரி, இதுக்கு என்னதான் காரணம்? ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு காரணம் அவங்களோட இயல்பான குணம்தான். அதுதான் சுமை தாங்கி. ஆமாங்க, இது கடகராசியோட ஒரு முக்கியமான உள்ளார்ந்த இயல்பு. அவங்க எப்பவே தங்களை சுத்தி இருக்கிறவங்களோட, குறிப்பா தன்னோட குடும்பத்தோட பொறுப்புகளையும் கஷ்டங்களையும் தாமாவே முன் வந்து தான் தோள்ல சுமப்பாங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்களுக்காகவே வாழ்ந்து தங்களை கவனிக்கவே மறந்துடுறாங்க. இது வெறும் ஒரு உணர்வு மட்டும் இல்லைங்க. இது ஒரு முடிவே இல்லாத தொடர்ச்சியான நிதி சுழற்சி மாதிரி. மகனோட படிப்பு செலவு, மகளோட காலேஜ் ஃபீஸ், அது முடிஞ்சா கல்யாண செலவுன்னு பொறுப்புகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இது பேர குழந்தைங்கள பாத்துக்கிற வரைக்கும் கூட நீளும். அவங்களுக்காக இதெல்லாம் செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நமக்காக ஒண்ணுமே சேமிக்க முடியலையேங்கிற ஒரு போராட்டம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா செலவுகளும் ஒண்ணு கிடையாதுங்க. செலவுகளை பிரிச்சு பார்த்து எந்த செலவுகளை நாம கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாத்தீங்கன்னா, செலவுகள்ல சுப விரயம் அசுப விரயம்னு 2 வகை இருக்கு. வீடு கட்டுறது, கார் வாங்குறது, பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணம்னு நாம சந்தோஷமா திட்டமிட்டு பண்ற செலவுகள்லாம் சுப விரயம். அதுல தப்பே இல்ல. ஆனா திடீர்னு வர ஆஸ்பத்திரி செலவு, எதிர்பாராத விபத்து, கடன் பிரச்சனை மாதிரி நம்ம மனசையும் பணத்தையும் ஒரே நேரத்துல காலி பண்ற செலவுகள் தான் அசுப விரயம். நாம பார்க்க போற பரிகாரங்களோட முக்கிய நோக்கமே இந்த அசுப விரயங்களை குறைக்கிறது தான். அப்போ இந்த பணத்தை வீணடிக்கிற அசுப விரயங்களை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? அதுக்கான முதல் பரிகாரம் நம்ம மனசுக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கறது தான். இதுக்கு நிபுணர் சொல்ற முதல் வழி திருவண்ணாமலைக்கு ஒரு பயணம் போறது. அங்க போய் ரமண மகரிஷி ஆசிரமம் மாதிரி அமைதியான இடங்கள்ல எந்த யோசனையும் இல்லாம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா போதும். உங்க மனசுல இருக்கிற பண கஷ்டம், எதிர்காலத்தை பத்தின பயம் எல்லாம் மெதுவா குறைய ஆரம்பித்தோம். செலவுகளும் தானா கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றத நீங்களே உணர்வீங்க. மனசு அமைதியா இருந்தாலே போதும், பண விஷயத்துல நம்மால தெளிவான சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இங்க நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த தீர்வுங்கிறது நம்ம சாப்பாட்லயோ தூக்கத்திலயோ இல்ல நம்ம போடுற உடையிலயோ இல்ல. அதாவது எந்த ஒரு வெளிப்புற மாற்றங்களும் தேவையே இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு உள் மன மாற்றம். மன அமைதியை அடைறது தான் எல்லாத்துக்கும் முதல் படி. சரி, முதல் படியா மன அமைதி மூலமா செலவுகளை கட்டுப்படுத்திட்டோம். இப்போ அடுத்த கட்டம். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் நம்ம கிட்டே நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் இருக்கு. அத பத்தி இப்ப கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த பரிகாரத்தோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள். திடீர்னு வர்ற ஆஸ்பத்திரி செலவு, எதிர்பாராத விபத்து, கடன் தொல்லை, இந்த மாதிரி நம்ம சேமிப்ப மொத்தமா காலி பண்ற விஷயங்களிலிருந்து நம்மள ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்துக்கிறது தான். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான 3 படிகள் தான். முதல்ல நீங்க பிறந்த கிழமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிறா திங்களான்னு.
ரெண்டாவதா, ஒவ்வொரு மாசமும் வர்ற உங்க பிறந்த கிழமையில அன்னைக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும், அதாவது 24 மணி நேரம் விரதம் இருக்கணும். கடைசியா விரதத்தை முடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போகணும். அந்த கோவில் பேரு வெண்பேடு அகஸ்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு தனித்துவமான தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. இது சென்னையில இருந்து திருப்போரூர் போற வழியில மாம்பாக்கம் பக்கத்துல வெண்பேடுங்கிற சின்ன கிராமத்துல இருக்கு. இங்க இருக்கிற சிவலிங்கம் ரொம்ப அபூர்வமான சதுர வடிவத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம சுவாமி ஒரு தாமரை மேல அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விசேஷமான அம்சங்களால இங்க போய் மனமுருகி வேண்டிக்கிட்டா அசுப விரயங்கள் தடுக்கப்படும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு நிதி உண்மை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த ஒரு வரி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. விரயம் நடக்கலன்னா அது சேவிங்ஸா மாறும். இத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. சேமிப்புங்கிறது அதிகமா சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது தான். நீங்க வேணான்னு தவிர்க்கிற ஒவ்வொரு தேவையற்ற செலவும் உங்க சேமிப்பு கணக்குல விழுகிற பணம் தான். நாம பார்த்த பரிகாரங்கள் எல்லாமே அந்த ஓட்ட பானையை சரி பண்ணி பணக்கசிவை நிறுத்துறதுக்கான கருவிகள் தான். அந்த ஓட்டைய அடைச்சா மட்டும்தான் நாம அந்த பானையை முழுசா நிரப்ப முடியும். அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, செலவுகளை கட்டுப்படுத்துறது தான் செல்வம் சேர்க்கறதுக்கான முதல் மற்றும் மிக மிக முக்கியமான படி. நிச்சயமா இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையையும் செயல்படுறதுக்கான தைரியத்தையும் கொடுக்கும். இப்போ வழி உங்க முன்னாடி இருக்கு. உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். உங்க நிதி பயணத்தை மாத்திரி உங்க சேமிப்ப உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நீங்க தயாரா? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.